அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நிறைவுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் பெரும் கிருபையால் நாம் பல பயான்களை பார்த்திருக்கின்றோம். தீனுடைய விஷயங்களை நிறைய கேட்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன். நாம் தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் படித்து அதன்படி நடந்து நம்மை வழிகேட்டிலிருந்தும் ஷைத்தானின் பாதையிலிருந்தும் பாதுகாத்து நன்மையில் நிலைத்திருக்க செய்யக்கூடிய 2 விஷயங்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விஷயங்களை நான் விட்டு செல்கின்றேன், அவற்றை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், அப்பொழுது காலமெல்லாம் வழி தவற மாட்டீர்கள். 1 குர்ஆன், 2வது அல்லாஹுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழக்கூடிய சுன்னத்தான வழிமுறை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு முஅத்தா இமாம் மாலிக் 1395வது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பயான்களின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துக்களை தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை மாற்றி நடந்து நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பயானில் புனித பயணத்தில் சிரமங்களை சகிப்பதை பற்றி ஹஜ்ஜினுடைய சிறப்புகளில் 7வது பகுதியாக பார்க்கலாம். பிரயாணம் அது எப்படி இருந்தாலும் அது சிரமங்களுக்கு காரணமாக இருக்கும். எனவேதான் ஷரியத் சட்டம் பிரயாணத்தின் பொழுது பல தனி சலுகைகளை அளித்திருக்கின்றது. எதுவரை என்றால் பரல தொழுகை 4 ரக்காத்துகளுக்கு பதிலாக 2 ரக்காத்துகளாக சுருக்கி ஆக்கி தந்திருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். பிரயாணம் நெருப்பின் ஒரு துண்டு என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அருளியிருக்கின்றார்கள். சிரமம் பயணத்தில் நிச்சயம் ஏற்படவே செய்யும். குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய பயணம் இறை நேச பயணமாகும். பேரின்ப காதலர்களைப் போல இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களை யாராவது குற்றம் குறை கூறினாலும் ஏசினாலும் பேசினாலும் கல்லால் அடித்தாலும் எது செய்தாலும் அவர்கள் தன்னுடைய சிந்தனையில் மெய்மறந்து இன்னும் தம் ஆர்வம் ஆசையில் மிகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். இந்த பிரயாணத்தில் மற்ற மார்க்க காரியங்களை பாதிக்காத அல்லது உடல் நலனை குலைக்காத சகல சிரமங்களையும் ஏற்று சகிப்பது நன்மைகளை பெருக காரணமாக அமையும். இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மனிதன் இந்த பிரயாணத்தில் செலவழிப்பதை மிக மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். மேலும் உயிருக்கோ அல்லது பொருளுக்கோ உண்டாகும் நஷ்டத்தை மனமாற பொறுத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவைகள் அவர்களுடைய ஹஜ்ஜு கபூலாவதற்கு அடையாளங்கள் ஆகும் என்று எழுதியிருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய பயணத்தில் செலவழிப்பது ஒரு திர்ஹமுக்கு பதிலாக 700 திர்ஹங்கள் கிடைக்கக்கூடிய புனித ஜிஹாதில் செலவழிப்பதற்கு சமமாகும். மேலும் ஹஜ்ஜுடைய பயணத்தில் சிரமங்களை சகிப்பது புனித ஜிஹாதில் சிரமங்களை மேற்கொண்டதற்கு சமமாகும். ஆதலால் இந்த புனித பயணத்தில் ஏற்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை சகிப்பவர்களுக்கு அல்லாஹு தாலாவிடம் மாபெரும் நட்கூலி இருக்கின்றது. அது வீணாகி விடாது. இஸ்திஹாப். சஹீஹான ஹதீஸில் வருவதாவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், உன்னுடைய உம்ராவின் நன்மைகள் நீ மேற்கொள்ளும் சிரமத்திற்கு தக்கவாறு உள்ளன என்று அருளினார்கள். ஆதலால் இந்த பிரயாணத்தில் எந்த அளவு சிரமங்கள் ஏற்படுமோ அந்த அளவு நன்மைகள் கிடைக்கும் என்பதும் இதனால் தெளிவாகிறது. எனினும் அனுமதியளிக்கப்பட்டதும் விரும்பத்தக்கதுமான சிரமம்தான் நன்மை அளிக்கக்கூடியது. அர்த்தமற்ற சிரமம் விரும்பத்தக்கதல்ல என்பதை இங்கு நன்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். புகாரி ஷெரீஃபின் ஒரு ஹதீஸில் வருவதாவது, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை கடந்து சென்றார்கள். அந்த மனிதருடைய கைகளில் கயிறு கட்டப்பட்டிருந்தது. மற்றொருவர் அதை பிடித்து இழுத்து கொண்டு தவாஃப் செய்யும்படி செய்கின்றார். அப்பொழுது அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கயிற்றை துண்டித்துவிட்டு கையால் பிடித்து அழைத்து செல்க என்றார்கள். அந்த வேளை அந்த மனிதர் குருடராக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் தங்கடத்தினால் அவ்வாறு மனிதருடைய உதவி தேவைப்பட்டிருக்கலாம். இதே போல மற்றொரு சம்பவம் உள்ளது. அதாவது 2 மனிதர்கள் கயிறு இன்னும் இதை போன்றதால் தங்களை பிணைத்து கட்டிக்கொண்டு நடந்து சென்றார்கள். அன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை பார்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது என்ன என்று விசாரித்தார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் இருவரும் இதுபோல பிணைந்து கட்டிக்கொண்டு காபாவரை செல்வோம் என நேர்ச்சை செய்திருந்தோம் என்று பதிலளித்தார்கள். உடனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த கயிற்றை அறுத்து விடுங்கள், இந்த நேர்ச்சை முறையானதல்ல, நன்மையான காரியங்களில் நேர்ச்சை செய்வதே சரியானதாகும், இதுவோ ஷைத்தானுடைய செயல் என்று நம்பினார்கள். ஐனி
இந்த புனித பயணத்தில் நடந்து செல்வது போற்றத்தக்கதும் விரும்பத்தக்கதும் ஆகும். தனது சக்திக்கு ஏற்றவாறு நடந்து செல்ல முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனில் 22வது சூராவின் 27, 28 ஆகிய வசனங்களில் அவர்களை நோக்கி, ஹஜ்ஜுக்கு வருமாறு நீர் மனிதர்களுக்கு அறிக்கையிடுவீராக. அவர்கள் கால்நடையாகவும் உங்களிடம் வருவார்கள். இளைத்த ஒட்டக வாகனங்களில் மீதும் வெகு தொலைவிலிருந்து உங்களிடம் வருவார்கள். இன்னும் 28வது வசனத்தில், வர்த்தகத்தின் மூலம் தங்கள் பயனை நாடியும் அங்கே வருவார்கள். குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த ஆடு, மாடு, ஒட்டகம் ஆகிய கால்நடை பிராணிகள் மீது அவனது திருப்பெயரை கூறி அறுப்பதற்காக அங்கு வருவார்கள். ஆகவே அவ்வாறு அறுக்கப்பட்டவைகளிலிருந்து நீங்களும் புசியுங்கள். சிரமப்பட்ட ஏழைகளுக்கு கொடுத்து புசியுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் கூறியிருக்கின்றான். கால்நடையாக வருபவர்களை வாகனத்தில் வருபவர்களுக்கு முன்னாக சொல்லப்பட்டதால் கால்நடையாக ஹஜ்ஜுக்கு செல்வது வாகனத்தில் செல்வதை காட்டிலும் மிகவும் சிறந்தது என்று உலமாக்கள் கூறியிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு படி மேலாக, கால்நடையாகவே பிரயாணம் செய்து பழக்கப்பட்டவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாவதற்கு வாகன செலவிற்கு தேவையான பணம் இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. உடலில் சக்தி இருந்து வழியில் அமைதியுடையதாக இருந்தால் அவர்கள் மீது ஹஜ்ஜு கடமையாகிவிடும். ஐனி இவ்வாறு பல நபிமொழி தொகுதிகளில் இருக்கின்றது. ஹஜ்ஜு கால்நடையாக செல்வதன் சிறப்புகளை பற்றி அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவற்றில் சில: முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள்மொழியாவது, எவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது கால்நடையாக சென்று வருவார்களோ அவர்களுக்கு ஒவ்வொரு எட்டின் மீதும் ஒரு ஹரமுடைய 700 நன்மைகள் எழுதப்படும். ஒருவர் ஹரமுடைய நன்மைகள் என்ன என்று வினவினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒவ்வொரு நன்மையும் 1,00,000க்கு சமமாகும் என்று கூறினார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹாக்கிம் கன்ஸ். இந்த கணக்குப்படி 700 நன்மைகள் 7 கோடிக்கு சமமாகிவிட்டன. ஒவ்வொரு அடிச்சுவட்டிற்கும் இத்தனை நன்மைகள் என்றால் வழி முழுவதும் நடப்பதன் மீது கிடைக்கக்கூடிய நன்மைகள் கணக்கிடத்தான் முடியுமா? ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரணவேளையில் தனது மக்களை அருகில் அழைத்து கால்நடையாக ஹஜ் செய்யுங்கள் என்று உபதேசித்த பிறகு இந்த ஹதீஸை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள் என்று கூறினார்கள். மஸ்ஜிதுல் ஹராமில் ஒரு தொழுகையின் நன்மை 1,00,000 தொழுத நன்மையைப் போல கிடைக்கின்றது என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஜரத் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், ஹரமில் ஒரு நோன்பு நோட்பதானது 1,00,000 நோன்பின் நன்மைகளை அளிக்கின்றது. மேலும் 1 திர்ஹம் தர்மம் செய்வதானது 1,00,000 திர்ஹம்கள் தர்மம் செய்த நன்மையை தருகின்றது. அதை போலவே ஹரமில் ஆற்றப்படக்கூடிய ஒவ்வொரு நன்மையும் ஹரமுக்கு வெளியில் செய்யப்படக்கூடிய 1,00,000 நன்மைகளுக்கு சமமாகும் என்று கூறினார்கள். இத்திஹாப். இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிப்பது மிக அவசியமாகும். எவ்வாறு சங்கைமிக்க ஹரமுடைய ஒரு நன்மை 1,00,000 நன்மைகளுக்கு சமமாக இருக்கின்றதோ அவ்வாறே அங்கே பாவத்தின் மீது உண்டாகும் கேடும் மிக கடுமையாக இருக்கின்றது. எந்த காரணத்தினால்தான் மக்காவில் தங்கி விடுவதை உலமாக்கள் மக்ருஹ் விரும்பத்தக்கதல்ல என்று எழுதியிருக்கின்றார்கள். ஏனென்றால் மனிதனிடமிருந்து பாவம் நிகழ்ந்தே விடுகின்றது. அதிலும் மக்காவில் பாவம் செய்வது பெரும் குற்றமாக இருக்கின்றது. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹரமுக்கு வெளியில் உள்ள ரக்கீதா என்னும் இடத்தில் 70 பாவம் செய்து விடுவது திருமக்காவில் ஒரு பாவம் செய்வதை விட ஏற்றமானதாகும். இத்திஹாப். ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அறிவிக்கின்றார்கள், மலக்குகள் வாகனத்தில் வரக்கூடிய ஹாஜிகளோடு முசாஃபஹா கைலாக செய்கின்றார்கள். மேலும் எவர்கள் கால்நடைகளாக வருகின்றார்களோ அவர்களை முஆனகா கட்டித் தழுவவும் செய்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளதாவது, அண்ணா நோயுற்ற பொழுது நான் கால்நடையாக ஹஜ்ஜுக்கு செல்லவில்லையே என்று வருந்தும் அளவுக்கு எனக்கு எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் அவ்வளவாக வருத்தம் இல்லை. ஏனென்றால் அல்லாஹு தாலா குர்ஆனில் வஅத்தின் பின்னாசி ஃபில் ஹஜ்ஜி என்னும் பரிசுத்த ஆயத்தில் முதலில் கால்நடையாக செல்பவர்களையே குறிப்பிட்டுள்ளார்கள் என்று கூறினார்கள். இன்னும் ஹஜரத் இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களும் கால்நடையாகவே ஹஜ் செய்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் துருல் மன்சூர். ஒரு அறிவிப்பில் ஹஜரத் ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்தியாவிலிருந்து கால்நடையாக சென்று 1000 ஹஜ் செய்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. தர்கீப். இன்னொரு ஹதீஸில் அன்னார் 40 ஹஜ் கால்நடையாகவே நிறைவேற்றினார்கள் என்று வந்துள்ளது. ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கால்நடையாக ஹஜ் செய்வது நபிமார்களுடைய வழக்கமாக இருந்தது என கூறியிருக்கின்றார்கள். ஹரமுடைய எல்லையை அடைந்ததும் நடந்து செல்வதே மிக சிறந்தது என்று
முல்லா அலி காரி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நடக்க சக்தி உள்ளவர்கள் நடந்து செல்வது மிகச் சிறந்தது. ஏனென்றால் ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது மரண வேளையில் தன்னுடைய ஆண் மக்களுக்கு இதை பற்றி உபதேசித்திருக்கின்றார்கள். மேலும் அன்னார் கால்நடையாக செல்பவர்களுக்கு ஒவ்வொரு அடிச்சுவட்டின் மீதும் 700 நன்மைகள் எழுதப்படுகின்றன. அதில் ஒவ்வொரு நன்மையும் 1,00,000க்கு சமமாகும் என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே நடந்து செல்லக்கூடிய பழக்கமுடையவர்கள் வழி பயம் இல்லை என்றால் கால்நடையாக போவது மிக சிறந்ததாகும். ஆனால் நடக்கக்கூடிய வழி அச்சமற்றதாகவும் அமைதி நிரம்பியதாகவும் அறிமுகமானதாகவும் இருக்க வேண்டும் என்பது இங்கு நிபந்தனையாகும். குறைந்தபட்சம் மக்கா முக்கர்ரமாவிலிருந்து அரஃபாத்திற்கு ஹஜ் செய்ய செல்லும் பொழுது வாலிபர்களும் நடக்க சக்தி உள்ளவர்களும் கால்நடையாகவே செல்ல வேண்டும். ஏனென்றால் அவ்வாறு செல்வதில் அளவின்றி நன்மைகள் கிடைப்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடத்திற்கு தக்க முஸ்தஹபுகளை பேணி செயல்பட முடியும். வாகனங்களில் செல்லும் பொழுது மனிதன் அவற்றிற்கு கட்டுப்பட்டு செயலற்று போய் பல முஸ்தஹபான செயல்கள் செய்ய முடியாமல் போய்விடுகின்றது. இந்த பயணம் அதி நீண்ட தூரமில்லை. துல்ஹஜ் பிறை 8 அன்று மக்கா முக்கர்ரமாவிலிருந்து மினாவிற்கு செல்ல வேண்டும். வெறும் 3 மைல்கள் தான். பிறை 9 அன்று காலையில் மினாவிலிருந்து அரஃபாவிற்கு செல்ல வேண்டும். அது 6 அல்லது 5 மைல் தூரம்தான் இருக்கும். இந்த சர்வசாதாரண தூரங்களை கடக்க வாலிபர்களும் நடக்க சக்தி உள்ளவர்களும் சிரமம் ஒன்றுமில்லை. அத்தோடு நன்மைகளை கணக்கிட்டாலோ ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மேலே குறிப்பிட்ட அறிவிப்பின்படி ஒரு அடி சுவட்டிற்கு 7 கோடி நன்மைகள் கிடைத்து விடுகின்றன. சுப்ஹானல்லாஹ். அதாவது ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு கால்நடையாக செல்லுமாறு வசியத் செய்த பொழுது அவர்கள் எங்கிருந்து நடக்க வேண்டும் என்று விசாரித்ததற்கு அன்னார் மக்கா முக்கர்ரமாவிலிருந்து புறப்படும் பொழுது கால்நடையாக செல்லுங்கள் என்று பதிலளித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு மனிதர் மினாவிலிருந்து அரஃபா வரை நடந்து செல்வாரோ அவருக்கு 1,00,000 நன்மைகள் ஹரமுடைய நன்மையிலிருந்து கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார்கள். அலி இப்னு சுஐப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாயிலாக அன்னார் நைசாப்பூரிலிருந்து கால்நடையாகவே 60க்கும் அதிகமான ஹஜ் செய்திருக்கின்றார்கள். மேலும் முஹீரா இப்னு ஹக்கீம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து கால்நடையாக 50ஐ விட அதிகமான ஹஜ் செய்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். மேலும் அபு அப்பாஸ் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 80 ஹஜ்ஜை கால்நடையாகவே நிறைவேற்றி இருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அபு அப்துல்லா மஹரிஃபி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 97 ஹஜ்ஜு கால்நடையாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இஸ்திகாப். இந்த பெரியார்களுக்கு கிடைத்த இருக்கக்கூடிய நன்மைகளை கணக்கிட்டு சொல்லத்தான் முடியுமா? ஒவ்வொரு அடி சுவட்டிற்கும் 7 கோடி நன்மைகளாயிற்றே. காலி இயால் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சிஃபாவில் எழுதியிருக்கின்றார்கள், ஒரு பெரியார் ஹஜ்ஜுடைய பயணப்பாதை முழுவதையும் நடந்தே கடந்தார். மக்கள் சிரமத்தை பற்றி கூறிய பொழுது அந்த பெரியார் தன் எஜமானனை விட்டு ஓடிப்போன ஒரு அடிமை வாகனத்தில் ஏறி வந்தா மறுபடியும் ஹஜராகுமான் தலைகீழாக நடக்க சக்தி பெற்றிருந்தால் நான் அவ்வாறு கூட வந்து ஹாஜராகி இருப்பேன் என்று கூறினார்கள். இந்த பிரயாணத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிரமங்களுக்கு ஒரு சில சாதாரண உதாரணங்கள் ஆகும். இதை போல இயல்பிற்கு மாற்றமாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் நன்மை உண்டு. ஏனென்றால் இந்த பாகத்தின் ஆரம்பத்தில் கூறிய நபிமொழியில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களிடம் நீ எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமத்தின் அளவுக்கு உனக்கு நற்கூலி அளிக்கப்படும் என்று முதல் ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. சிரமம் என்பதில் எல்லா விதமான சிரமங்களும் அடங்கிவிடும். அதனால் எந்த அளவு கஷ்டங்களை தாங்க முடியுமோ அந்த அளவு கஷ்டங்களை பொறுமையோடு தாங்கிக் கொள்ள வேண்டும். சந்தோஷத்தோடும் முக மகிழ்ச்சியோடும் மலர்ச்சியோடும் தாங்கிக் கொள்ள வேண்டும். குற்றம் குறைகளை கூறி தாறுமாறாக பேசி தன்னுடைய ஹஜ்ஜுடைய அளவிட முடியாத நன்மைகளை இழந்துவிடக் கூடாது. இன்ஷா அல்லாஹ். இமாம் கசாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதியிருப்பதாவது, தன்னுடைய பயண தோழர்கள் மீது அடிக்கடி ஆட்சேபனை செய்து கொண்டிருப்பது ஒருவித விரும்பத்தகுந்ததல்ல. அதை போலவே தனது ஒட்டகைக்காரன், டாக்ஸி டிரைவர், கார் ஓட்டுநர் போன்றவர்கள் இன்னும் மற்ற மனிதர்களோடும் வெறுப்போடு நடந்து கொள்ளக்கூடாது. அதற்கு மாற்றமாக எல்லோரோடும் மென்மையாகவும் இனிமையாகவும் நடந்து கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு தொல்லை அளிக்காமல் இருப்பது மட்டும் இனிய சுபாவம் அல்ல, மற்றவர்களால் இழைக்கப்படும் துன்பத்தை சகித்துக் கொள்வதும் இனிய சுபாவம் தான் ஆகும். எனவேதான் சில உலமாக்கள் கால்நடையாக செல்வதால் சில சமயங்களில் மனிதனின் வேகமும் கோபமும் பிறந்து விடுவது உண்டு. ஹஜ்ஜில் இந்த தன்மைகளிலிருந்து தன்னை தற்காத்து மிகவும் பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதால் வாகனத்தில் ஹஜ் செய்வது சிறப்பு என்று கூறுகிறார்கள்.
நடந்து செல்வதால் நட்பண்பு குன்றி மனம் இறுகி உள்ளத்தில் கசப்பு தன்மை பிறந்துவிடும் என பயப்படக்கூடியவர்கள் கால்நடையாக செல்வதை தவிர்த்து கொள்வது நல்லதாகும். இத்திஹாப். ஆசை, ஆர்வம், மனலயிப்பு ஆகியவை இந்த உயர்ந்த வணக்கத்தின் விசேஷமான உயிர் நாடிகளாகும். எந்த முறையில் ஒரு நேசன் தனது விருப்பத்திற்குரியவருடைய நகருக்கு அவளோடும் துடிப்போடும் வெயில் என்றும் பாராமல் மழை என்றும் பாராமல் கஷ்ட நஷ்டத்தையும் பொருட்படுத்தாமல் மேலும் யாருடைய குத்தல் குறை கூறு சொல்லுக்கு அல்லது ஏற்று பேச்சுக்கு அஞ்சாமல் செல்லுவானோ அந்த முறையில் இந்த புனித பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அழுது பிரலாபிப்பது, சிரமங்களை மேற்கொள்வது, மனதை பறிகொடுப்பது, உள்ளத்தையும் உடலையும் அர்ப்பணித்து விடுவது இவைகள்தான் அன்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை புனித பயணம் அதாவது ஹஜ்ஜினுடைய பயணத்தில் சிரமங்கள் சகிப்பதின் நன்மைகளை பற்றி விவரமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து பகுதி 8 இதில் நாம் ஹஜ்ஜினுடைய அந்தரங்க தத்துவத்தை பற்றி விவரமாக பார்க்கலாம். இவ்வளவு நேரமாக பொறுமையாக பயான் கேட்ட உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா நற்கூலியை தந்தருவானாக. ஹஜ்ஜை பற்றிய ஒவ்வொரு விஷயங்களை பொறுமையோடும் கவனமாகவும் முழுமையாகவும் ஒவ்வொரு பயான்களையும் டவுன்லோடு செய்து கேட்டு பயனடையுங்கள். புரியாவிட்டால் திரும்ப 2-3 முறை கேளுங்கள். ஹஜ்ஜுடைய ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நன்றாக தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு ஹஜ் செய்வதால் ஹஜ்ஜினுடைய நன்மைகள் பூரணமாக கிடைத்துவிடும். மேலும் அதிகமாக நடந்து பழகி கொள்ளுங்கள். நடப்பதால் கால்களுக்கு நல்லது. அங்கே சென்று அதிகமாக நடக்க வேண்டியதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நடப்பயிற்சி எப்பொழுதுமே மேற்கொண்டு தினமும் அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை நடந்து பழகுங்கள். அப்பொழுதுதான் அதிகமாக தவாஃப் செய்ய முடியும், ஷை செய்ய முடியும். உம்ராவிற்கு செல்ல வேண்டும் என்றால் அதிகமாக நடைபயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே அதிகமாக நடந்து பழகி கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தல்வானாக. ஆமீன். மக்கமா நகரத்திற்கு சென்று அங்கே காபத்துல்லாவை அதிகமாக பார்க்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹு தாலா தந்தல்வானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் மன நிம்மதியோடும் நிறைவோடும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். நம்முடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகைகளாக பரிபூர்ணமான தொழுகைகளாக அல்லாஹ் ஆக்கியருள் புரிவானாக. ஆமீன். குர்ஆனை தஜ்வீதுடனும் தர்ஜுமாவுடனும் அனுதினமும் ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். குர்ஆன் ஓதும்போது பிழை ஏற்படாமல் பாதுகாத்தல் புரிவானாக. குர்ஆனில் அந்தந்த ஆயத்துக்களுடைய கருத்துக்களை விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். யாரெல்லாம் குர்ஆன் ஓதத்தை ஓதாமலும் ஓத தெரியாமலும் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் குர்ஆன் ஓதக்கூடிய நசீபை தந்தருவானாக. ஆமீன். கபருடைய வெளிச்சத்தை அதிகமாக்கி தந்தருவானாக. ஆமீன். கபரை கண்ணு கெட்டி தூரம் வரை விசாலமாக்கி வைப்பானாக. ஆமீன். முன்கணக்கீர் கேள்வியினுடைய கணக்கை லேசாக்கி தந்தருவானாக. ஆமீன். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுடைய நன்மைகளையும் மறுமையில் நமக்கு அதிகப்படுத்தி தந்தருவானாக. ஆமீன். கபரில் மஹசர் மைதானத்தில் யானப்சி யானப்சி என்று கதறி துடித்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் காப்பாற்றி அருள் புரிவானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிஷை அல்லாஹ் தஆலா மறுமையில் நமக்கு தந்தருவானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு துஆக்களையும் நாமும் புரிந்து தெரிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துக்களை பேணி நடக்கக்கூடிய மக்களாக தீன்தாரிகளாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். நம்முடைய ஒவ்வொரு துஆக்களையும் அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். ஹலாலான ஹஜ்ஜுகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. ஆமீன். யாரெல்லாம் துஆ கேட்கும்படி கூறுகிறார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹஜ்ஜுகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீன். எங்களுடைய அனைவருடைய ஹலாலான ஹஜ்ஜுகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக. ஆமீன். மதீனா நகரத்தில் மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ஆமீன். பெற்றோர் சொல் பேணி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். பெற்றோர்களுடைய பத்துவாவை விட்டு காப்பாற்றி அருள்வானாக. ஆமீன். பெற்றோர்கள் நமக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு துவாவையும் ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன். பெற்றோர்களுடைய பத்துவாவை விட்டு பாதுகாத்தல் புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்கள் எங்களை சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது எப்படி பேணி பாதுகாத்து வளர்த்தார்களோ அப்படியே நீ அவர்களை பாதுகாத்துக் கொள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்கு உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மையை தந்தருவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் பெற்றோர்களுக்கு ஹஜ் செய்யக்கூடிய நசீவை தந்தருவாயாக. ஆமீன்.
யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய நசீபை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் ஈமானோடு வாழச் செய்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் மௌத்தாகும் போது லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கூறி மௌத்தாக அருள்புரிவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் மௌத்தான பிறகு நல்லவர்களுடைய கூட்டத்தில் எழுப்புவாயாக. ஆமீன். யா அல்லாஹ் பயானை கேட்டு கற்று அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். கற்றபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. ஆமீன். யா அல்லாஹ் நாங்கள் எந்த அமலை செய்தாலும் பேருக்காகவோ புகழுக்காகவோ செய்யாமல் உன்னுடைய பொருத்தத்தை நாடி செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை பொறுமையாக பயான் கேட்ட அனைவருக்கும் அதற்குரிய நட்குழியை தந்தருள்வாயாக. ஆமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.